பனை ஏரிகள் கொண்டிருக்கிற கல் எமது உணவு, கல் எமது உரிமை என்ற முழக்கத்தை முன் நடக்கின்ற கல் விடுதலை மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிற பெருந்தகை 4 நூற்றாண்டு காலமாக களத்திலே நின்று போராடி வருகிற பெருந்தமிழர் நம்முடைய அப்பா கல் நல்லசாமி அவர்களே, தொடர்ந்து இந்த உரிமைக்காக தொல்லைகள் பல நேர்ந்த போதிலும் தளர்வின்றி பனை ஏரி சொந்தங்களே, உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். ஐயா துரைசாமி, மதிப்பிற்குரிய மணி அவர்கள், பெருமதிப்பிற்குரிய பாண்டியன் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பும் வணக்கமும். அவருடைய வளமும் வாழ்வும் எவ்வளவு தூரம் தாழ்ந்து வீழ்ந்திருக்கிறது, அல்லல் பட்டு அவதியுற்று அடிமை, இது போன்ற போராட்டங்கள் தொடர்ந்து இந்த நிலத்திலே நடந்து கொண்டிருப்பதே. இங்கே முன்னின்று போராடுகிற நம்முடைய தம்பி பாண்டியன் அவர்களோ, நம்முடைய ஐயா நல்லசாமி அவர்களோ, இந்த அவர்களுடைய தாத்தா பாட்டன் மருத்துவர் நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னார்கள், நான் 800 விதமான மருந்துகளை, இந்த தலைமுறையில் நாம் உட்கார்ந்து இதை கண்டுபிடிக்கவில்லை. பண்டை காலம் தொட்டு தமிழனுடைய வாழ்வியலோடு அவன் மரபோ கல் பதநீர் போன்றதெல்லாம் அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் சிந்திக்கணும். இப்படி தான் பார்க்கணும். இந்த பனையை பார்க்கும்போது நம்முடைய அப்பா நல்லசாமி அவர்கள் விளக்கி பேசினார்கள். பனையே ஒரு கற்பகத்தரு பாட்டிற்கு தருகிற ஒரு உயிரினம் உலகில் உண்டென்றால் அது பனை தான். அதனால்தான் நாம் மற்ற உயிர் செடி மரம் டியூபு குழாய் தான். பனைமரம், பட்டுப்போன பனைமரத்தின் வேரை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கருப்பாக இப்படி ஒன்று வேடும் ஒரு இது இருக்கும். அதை உரிச்சிங்கன்னா உள்ள ஒரு பஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும். பஞ்சு கருப்பை கழட்டிங்கிற கூடு மாதிரி வந்துடும். நீங்கள் வேணால் சோதித்து பார்க்கலாம். எங்கேயாவது பட்டு விழுந்த பனைமரத்தின் வேரை எடுத்து பார்த்தீங்கன்னா, தூரை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சில் 1000 அடிக்கு கீழே சென்று நீரை உறிஞ்சி கொண்டு வந்து வைத்து கொள்ளுங்கிற இதை நம்மளுடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் 10 பனைமரங்கள் இருந்தால் கடைசி வரை நீரை வற்ற விடாது என்று சொல்கிறார். இடித்து கொண்டாந்து வச்சுக்கிறோன்ற. இப்போ நீரை வளப்படுத்தக்கூடிய ஒரு மரமாக பனை இருக்குது. சிம்ம கருவேலையை வெட்டினா வெட்ட மாட்டான், பனைமரத்தை வெட்டாதேனா வெட்டி விற்பான், இதை தோண்டாதேனா தோண்டுவான், நீத்தேன்னு தோண்டாத எடுக்காதேனா தோண்டி விற்காதேனா தோண்டுவான், அதை தோண்ட மாட்டான், இதை தோண்டுவான். என்ன செய்தோ எதை சொல்கிறோமோ, புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி மாதிரி நம்ம எதை சொல்கிறோமோ அது செய்கிறதில்ல. பேருந்து கட்டணம் இலவசம், கல்வி 10 லட்சம், பஸ்ஸில் கட்டணம் இல்லாமல் போவார், படிக்க 10 லட்சம், கல்வி இலவசமாக தந்துரு, கட்டணத்தை நாங்கள் எடுத்துக்கிறோன்றோம். எதையாவது ஒன்றை நல்லா யோசிச்சுப்பாரு. அம்மாவுக்கு 1000 உரிமை தொகை, அது எந்த உரிமை? கலைஞரின் உரிமை. அம்மா காப்பீடு, என்ன காப்பீடு? காசு எதிரா உங்களுக்கு இதெல்லாம்? அம்மாவுக்கு 1000, தங்கச்சி படிக்க போது புதுமை பெண் 1000, தம்பி படிக்க போது 13 லட்சம் பேர் 3800 ரூபா வேலைக்கு, 3800 இடம் தான் இருக்குது, அதுக்கு 13 லட்சம் பேர் வேலை இல்லாமல் தேர்வு எழுதுகிறான். தேர்வு எழுதுனவன் பல கணக்கு 1000 கொடுக்குது, ஓராண்டா கொடுக்குது, 12 மாதங்களுக்கு கொடுக்குது. அப்படின்னா அந்த கணக்கு என்ன? ஓட்டுக்கு 1000, அப்போ 12,000 கொடுக்குது ஒரு ஓட்டுக்கு.
படிச்சு நின்றுட்டா வேலை கொடுக்குமா? கொடுக்காது. அப்போ நான் என்ன செய்கிறேன், படிக்க போகும்போது 1000 வேணாம், படிச்சுட்டு நான் வந்த பிறகு வேலை கொடு. இதில் இழக்கிற பணம் மட்டும் 20. நிரந்தரமாக என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற தொழில்களை உருவாக்கி கொடுத்து விட்டால் வேலை வாய்ப்பை. மரம் பனை, நீ பனைனா இப்படி என்ன நினைக்கிற? எப்படி இந்த பனையை முதல்ல பாரு. தென்னைனா பராமரிக்கணும், ஆனால் பனை அப்படி கிடையாது. கருக்க மட்டும் கிழிச்சு விடணும், மட்டையை மட்டும் கழிச்சு விடணும், அவ்வளோதான். அதனுடைய அந்த சல்லடை கூட உனக்கு வடிகட்டியாக மாறுது. சட்டம் அந்த சட்டமாக பயன்படுத்தி அதை வச்சு தான் வீடு கட்டணும், மச்சு கட்டணும். பிறகு பனை பெரிய பெரிய இப்போ தான் நமக்கு இதில் கட்டுறான். முன்னாடி 4 பனையை வெட்டி போட்டு அதுதான் பாலம், அதில் தான் நடந்து போனவர்கள் பார்த்துருப்பான். எப்போ பார்த்துருப்பான்? மருத நிலத்தில் பார்த்துருப்பான். எந்த காலத்தில் எவனுக்கு தெரியும்? ஆதியில் மனிதன் செய்த வேலை வேட்டையாடுனா, பிறகு வேளாண்மை செய்ய தொடங்கினான். அப்போது தொடங்கியது ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல், பனை, கல், பதநீர், இதெல்லாம் அப்போதே நெசவு எல்லாம். இந்த பனையில் ஏறி இந்த பாலையை பெருக்க விடாமல் நசுக்கி அதை அறுத்தால் அதிலிருந்து அதை சேமித்தால் அதிலிருந்து அந்த பால் பணம்பால், அது கல்லாக மாறுது, அது பணம்பால். அதிலே கொஞ்சம் சுண்ணாம்பு கலந்தால் இதை கண்டுபிடித்தது எவ்வளவு பெரிய அறிவியல் என்பது நீ யோசிச்சு பார்க்கணும். அது போய் அதை சிந்திச்சிருப்பான், உழைச்சிருப்பான். கருக்க கிழிச்சு மட்டையை கட்டி ஏனை பெற்ற தாயன நினைத்து கட்டி அணை. அதுவே தாய் நிலத்தின் வளத்தை காக்க துணை. இதை நீ புரிஞ்சுக்கணும். நீ அதிகாரத்தை கொடுத்துட்ட. கல் மது என்று போராடுகிறவர் யார்? சாராய ஆலை முதலாளிகளின் கைக்கூலிகள். பீர் பிராண்டி ரம் ஜின்னு ஒயின் இதை எதிர்த்து போராடியதை பார்த்ததுண்டா? கல்லை மதுவென்று தடை செய்தவர்கள் யார்? சாராய ஆலை அதிபர்கள். மட்டும் வர காரணம் என்ன? அந்தந்த மாநிலங்களை ஆள்கிற முதல்வர்களுக்கு ஆலைகள் இல்லை, சாராய ஆலைகள் இல்லை. மது விற்கிற கடைகள் இருக்கலாம், மது காய்ச்சுகிற ஆலைகள் அதிகாரத்தில் இருப்பவனுக்கு இல்லை. அதனால் அங்கே ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ தெலுங்கானாவிலேயோ புதுச்சேரியிலேயோ பீகாரிலேயோ மற்ற எந்த மாநிலத்திலும் கல்லுக்கு தடை இல்லை. மக்களின் தலைவர்கள் அல்ல, சாராய ஆலையின் அதிபர்கள். இதை அனுமதித்து விட்டால் 1 லிட்டர் 2 லிட்டர் குடிச்சிட்டு போயிடுவான். டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம், வீழ்ந்து விடும். அதனால என்ன நட்டம்? ஆலையிலிருந்து சரக்கு எடுக்கிற அளவு குறைஞ்சிரும். அதனால என்ன இழப்பு? நமக்கு வரக்கூடிய பல ஆயிரம் கோடிகள் குறைஞ்சிரும். என்னது நம்முடைய அப்பா அவர்கள் சொல்லும்போது, தண்ணி இங்கே போய் வீணாகுது, அங்கே போய் வீணாகுது. ஒரு துணையும் கட்டாத ஒரு தலைவன் வந்தான், பல அணைகளை கட்டி நீரை தேக்கி வச்சு போனான். படிக்காத அவன் ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சு விட்டு போனான். இவன் ஊருக்கு 5-6 டாஸ்மார்க் திறந்து குடிக்க வச்சு விட்டு போனான். நமக்கு அவனும் தலைவன், இவனும் தலைவன். அவன் ஜமாதி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது, இவன் ஜமாதி 200 கோடியில் கடற்கரையில் இருக்குன்னு உனக்கு தெரியும். இந்த சமாதி கட்டியவர்களுக்கெல்லாம் சமாதி கட்டாது நமக்கு விடிவில்லை, நமக்கு விடிவில்லை. இது கல் மதுன்னா மதுவாயிருமா? இந்த உங்கள் ஆட்சியும் அதிகாரமும் அப்படி இன்னொரு 500 ஆண்டுக்கு இருந்துற போத
6 மாசம். புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். உலகெங்கிலும் வரலாற்றின் சக்கரங்கள் சுழன்று கொண்டே இருக்கிறது. மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே செல்லும். அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு நாள் வீதிக்கு வருவான். வீதியில் நின்று போராடி கொண்டு இருப்பவன் ஒரு நாள் அந்த அதிகாரத்திற்கு வருவான். இதற்கு பெயர் என்ன என் அன்பு உடன் பிறந்தார்களே? புரட்சி. புரட்சி, தலைகீழ் மாற்றம். அந்த மாற்றத்திற்கான விழிப்புணர்வு தமிழர் நிலத்தில் வருகிறது, எழுச்சியுற்று வருகிறது. உலகெங்கிலும் 13 கோடி தமிழ் தேசிய மக்கள், உலகின் மூத்த குடி, ஆதிக்குடி தமிழ்குடி, கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, நாகரிகம் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய ஒரு மூத்த இனம் தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றது என்கிறார் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். என் ஆன்மா, நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அதிலும் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை அறியாது கிடக்கிறோம். நாம் அடிமை என்பதை உணர்ந்து தெளிந்து அன்னை தமிழ் சமூகத்தின் அடிமை விலங்கை உடைத்து எரிந்து மற்ற மொழிவழி தேசியங்களைப் போல உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ தமிழ் தேசிய மக்களுக்கென்று ஒரு தேசம் தேவை என்ற ஆன்ம விழிப்புணர்வு, விடுதலை தாகம், சுதந்திர பெரும்பற்று தமிழீழ மண்ணில் தான் தோன்றியது. அவன் மட்டும்தான், அவன் முன்னவர்கள் பூலி தேவன் தீரன் சின்னமலை மான மரத்தி வேட்டின் ஆட்சியார் மான மரவர்கள் மருது பாண்டியர் அழகுமுத்துக்கோன் அவன் பாட்டன் சுந்தரலிங்கன் வெள்ளையத்தேவன் பெரும்பிடுகு பண்டார வன்னியன் இப்படி தங்கள் மூதாதைகள் முன்வைத்த முழக்கத்தை மூச்சு காற்றாக மாற்றினான். என்னது? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதிலும் சண்டையிட்டு சாவது மேலானது. என் உயிரினும் மேலானது என் உரிமை. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்க கூடாது. அந்த விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி என்கிறான் நம்முடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அந்த விழிப்புணர்வு அன்பு உடன் பிறந்தார்களே, அருமை பெற்றோர்களே, தமிழக தாயகத்திலே, தமிழர் நிலத்திலே இன்று தமிழ் இளம் தலைமுறையிடத்திலே ஆன்மா விழிப்புற்று எழுகிறது. அடிமை நிலையில் இருந்து விடுதலை, இழந்த உரிமையை மீட்கிற போராட்டங்கள் என்று பல தளங்களில் கிளர்ந்து எழுகிறார்கள். தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விடுதலை உணர்ச்சி இந்த நிலத்திலே முன் எப்போதையும் விட இப்போது விழிப்புற்று எழுகிறது. அதுதான் தமிழ் தேசிய பிள்ளைகளின் இந்த வளர்ச்சி, எழுச்சி. அதுவே நாம் தமிழர் என்கிற தேசிய இனத்தின் ஒன்றுபட்ட புரட்சி. எல்லாவற்றையும் சரி செய்ய துடிக்கிற பிள்ளைகள் இதை சரி செய்ய மாட்டோமா? சீமான் அவர்களுக்கு கல்லை தடுப்பதல்ல பிரச்சனை. சீமான் மக்களிடத்தில் போய் சேருகிறான். சீமானை வளர விட்டுறக்கூடாது. மாட்டோட பேசி கொண்டிருக்கிறான்ங்கிறாங்க. அதுக்கு அறிவு இருக்கு, அதோட பேசிட்டு இருக்கிறேன். மாதிரி அறிவு கட்ட பதறுகளோட பேசி என்ன பண்ண?
பைத்தியக்கார பதர்களா உங்க பகுத்தறிவிலேயே என்ன சொல்றது, எச்சைக்காரி துப்ப. ஆடும் மாடும் இல்லாது அதனுடைய கழிவும் சீரும் நீரும் இல்லாது எப்படா மண் வளப்படும்? வளமான மண் எப்படா உருவாகும்? இலை தழை கழிவுகள், ஆடு மாடுகளின் கழிவுகள் இல்லாத எவ்வளோ பூமி வளமான மண்ணா மாறும்? பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் எப்படி உருவாகும்? அந்த நுண்ணுயிர்களின் திரட்சி தான், கூட்டுதான் மண்ணின் வளம் என்பதை அறியாதவன்கிட்ட போய் பேசி என்னடா பைத்தியக்காரப்பை. பெற்ற தாயே பிள்ளைகளை எங்கேயாவது தூக்கி போட்டு போயிடாடா. அந்த பிள்ளையை என் பிள்ளைன்னு பால் ஊத்துற தாய் என்னுடைய பசுடா. பைத்தியக்காரப்பையில பைத்தியக்கார பையல, முட்டா பயலுக்கு பிறந்த முட்டா பயல, நீ பிறந்தவன தான்டா உங்க ஆத்தா உனக்கு பால் ஊட்டுறா. பிறக்கும் போது, நீ இறக்கும் போது, சாகும் போது நாயே உனக்கு சங்கில பால் ஊத்துறான்ல, அது பசு பால் தான்டா. நாயே உனக்கு உயிர் பால் ஊட்டியவள் உன் தாய், உனக்கு இறுதிப்பால் ஊட்டி பயணம் அனுப்புவள் பசுடா. பைத்தியக்கார நாயே. அவள் என் தாயடா. நான் போராடுறது எதுக்கு? அவன் மேயடா. மேய விடுறா பைத்தியக்கார பையல. நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு, நான் வந்து உட்கார்ந்துருவேன். அப்புறம் நீ என்ன பண்ணுவ? முன்னாடி உட்காந்து கை தட்டிட்டு இருப்ப. நாய முன்னாடி உட்காந்து கை தட்டிட்டு இருப்ப. பைத்தியக்கார இவங்க பகுத்தறிவிலேயே தீய வச்சு கொளுத்த கருமம். கல் இறக்கிட்டாங்க. கல் இது எப்படியா? அதில் கம்யூனிஸ்ட் ஐயா கூட சொன்னாங்க, நம்ம பெரிதும் மதிக்கிறோம் ஐயா சண்முகம் அவர்கள்லாம். ஏதோ அவங்களுக்கு நம்மளை கண்ட ஒரு சங்கடமாக இருக்கு. கல்லை உணவுங்கிறார்கள், அவர் பிள்ளைக்கு கொடுப்பாரா அப்படின்னு. பிரியாணி எனக்கு பிடிக்குது, நல்ல உணவுன்னு தான் சாப்பிட்றேன். அதுக்காக என் பிள்ளை சின்ன பையன் 2 வயசு பையலுக்கு பிரியாணி ஊட்டிட முடியுமா? அந்தந்த வயதில் எது மருந்து, கல் உணவு அது மருந்துன்னு சொல்லுது. இந்த பாருங்க, தள்ளுப்பா இந்த பாரா பதார்த்த குண சிந்தாமணி என்கிற பழைய மருத்துவ நூல், அதில் தேரையர் எனும் சித்தரால் இயற்றப்பட்டது. இதில் உண்ணும் பொருட்கள் பற்றிய மருத்துவ குணங்கள் முழுமையாக விவரிக்கிறது. அவற்றில் பனையின் கல்லில் மருத்துவ பயன்கள், 7 தாதுக்களான சுரபிகள், குருதி, தசை, கொழும்பு, எலும்பு, இந்த மாதிரி கொழுப்பு, எலும்பு மச்சை, சுக்கிலம் ஆகியவற்றை பனையின் கல் உறுதியடை செய்கிறது. இது மாதிரி பிராண்டி குடித்தால் இது குணமாகும், விஸ்கி குடித்தால் இது நலமாகும், ரம் குடித்தால் இது கும்முனாகும், ஜின்னு குடித்தால் இது கின்னுனாகும். எப்படிதான் சொல்லட பைத்தியக்காரன் நாயே. நாய் நம்மளை எதிர்த்து போரி விடு. அது டாஸ்மாக் கடையில் போய் கதவை முட்டிடுச்சா, அதாவது பண்ணு ஒன்று செய்யி. ஒன்றும் கிடையாது. மதுவை ஒழிக்கிறோம்ங்கிற போராட்டம் குடிச்சு ஒழிச்சிருது. ஏழ்மையை ஒழிங்கன்னு சொன்னால் அதான் ஒழிக்கிறோமே. எப்படி எல்லா இலையும் கொண்டுட்டா ஏழ்மை ஒழிஞ்சிரும். விவசாய பிரச்சனையை தீரு, அதுக்கு எப்படி விவசாய பிரச்சனை? விவசாய இலையும் கொண்டு வரும். எனக்கு விவசாய சின்னத்தை முதல்ல கேட்கும்போது, காலமாடை கேட்கும்போது உயிருள்ள எதையும் தர முடியாதுன்ட்டான். மயிலை கேட்டேன், தேசிய பறவைன்ட்டான். புளியை கேட்டேன், தேசிய விலங்குன்ட்டான். அந்த சண்டை தனி. அப்போ தேசிய மலர் எதுக்கு அவருக்கு கொடுத்தான்னு கேட்டேன். அது எப்போவோ நடந்துருச்சுங்க. இப்படியே சமாளிச்சிட்டு வந்தான். கடைசியாக யானையை கேட்டேன். யானை அம்மா மாயாவதிக்கு ஏன் கொடுத்தான்னு கேட்டேன். காலமாடு உயிருள்ள எதையும் தர முடியாது அப்படின்னு என்ன பண்ணான்? விவசாய கொடுத்தான். இப்ப என்ன நீ புரிஞ்சுக்கிற? விவசாயி அவனும் உயிரோட இல்லை, அவ்வளவுதான். அதை எனக்கு ஏன் கொடுத்தான்? உயிரை கொடுத்தாவது விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றுவான் சீமான். அவன் முன்னவர்கள் கண்ட கனவுபடி வாழ்ந்த தலைவன். காந்தி கண்ட பொருளாதார கொள்கை தற்சார்பு, அம்மையார் இந்திரா காந்தி கொண்ட பொருளாதார கொள்கை தற்சார்பு, எங்கள் தாத்தன் காமராஜர் கண்ட கனவு தற்சார்பு பொருளாதாரம். ஊரா நாட்டிலே போய் சோத்துக்கு கையெந்தவா போராடி சுதந்திரம் பெற்றோம். கூலோ கஞ்சியோ இருக்கிறத குடிச்சிட்டு நிம்மதியா படுப்போம். இதாண்டா தற்சார்பு.
இந்த தற்சார்பு படித்த நாட்டை கட்டி எழுப்பிய தலைவன் எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அவனே வேளாண் பண்ணைகளை உருவாக்கினான், ஆடு மாடுகளை வளர்த்தான், பனை ஏறி பதநீர் ஏறி கருப்பட்டியலை செஞ்சான், பணம் பழத்தை அதிலே மிட்டாய் செய்தான், எல்லாம் செய்தான். பனங்கிழங்கிலே உடியன் மாவு என்று மாவு செய்தான். நாம் பயன்படுத்துகிற மைதாவுக்கு பதிலாக பயன்படுத்தினான். வெள்ளைக்காரர்கள் பிரபாகரா ஒண்ணுமே இல்லையே, ஒரு சின்ன நிலத்திலே ஒரு வளமும் இல்லாத நிலத்தை தனி நாடாக அடைந்து நீ என்ன செய்வாய் என்று கேட்டதற்கு என் தலைவன் சொன்னது, எனக்கு என்னுடைய பனையும் என்னுடைய இறாலும் போதும், எனக்கு நான் உலகத்தின் தலை சிறந்த நாடாக கொண்டு வருவேன் என்று. தற்சார்புனா என்னன்னு தெரியல பைத்தியக்காரப்பில். ஒரு கிலோ கருப்பட்டி தட்டி பாடுறாடே, தட்டி பாடுறா. அமெரிக்காவில் ஒரு கிலோ கருப்பட்டி 1000 ரூபாடா கேலிப்பேர். அதை விட்டு எல்லா டாக்டர்னு சொல்கிறான். கருப்பட்டியில் சர்க்கரை அளவு குறைவாக இருக்குது, கருப்பட்டியே பயன்படுத்துங்கள். கருப்பட்டியே இவனுக்கு கருப்பாக இருக்குல்ல அது. அதனால் இனிமேல் நம்ம ஆளுகெல்லாம் கருப்பட்டியை செஞ்சு கொஞ்சம் வெள்ளை அடித்து அப்படி வீங்க. நீ பாராடே, நான் வந்த பிறகு குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி, முல்லை அங்காடின்னு வச்சு அரசு பணியாக்கி நான் இந்த நாட்டை தலை சிறந்த நாடா மாத்தலை. நீ பாட்டேரு அதில் கருப்பட்டி விற்பேன். கருப்பட்டி ரோட்டில் போகும்போது வெக்கம் இல்லாமல் கருப்பட்டி காஃபி கிடைக்கும் எழுதி வைக்கிறான். அங்கே போய் வண்டி நிற்கிது, மயத்துக்கு நிற்கிது, அங்கே போய் கருப்பட்டி காஃபியா. ஆனால் கருப்பட்டி வந்துடப்படாது, ஏன் பணம் ஏறிடப்படாது, அது குலத்தொழில். ஏண்டா ஆடு மாடு மேய்த்தல் குலத்தொழில், நாங்கள் மீன் பிடிக்கிறது குலத்தொழில், வேளாண்மை செய்வது குலத்தொழில், பணம் ஏறுவது குலத்தொழில். இப்போ உட்கார்ந்து பேசிக்க உனக்கு என்ன தொழில்? இப்படியே பேசியிருக்கடா பரதேசி நாய, உனக்கு என்ன தொழில்? தெண்டச்சோறு சோறு சொல்லாது, சோறை ஏன் திட்டத்துக்கு பயன்படுத்துகிற? தெண்ட சாதம்னு சொல்லு, தெண்ட ரைஸ்ரா, தெண்ட ரைஸ் அப்படி ஒன்று பேசி விட்டுருவோம். தெண்ட ரைஸ் கொடுமை. எங்கே பொருளாதாரம்? எனக்கு என் தம்பிகள் அமெரிக்காவிலேருந்து மற்ற நாடுகளிலிருந்து அனுப்புறது, அண்ணன் நம்ம கருப்பட்டிக்கு ரொம்ப இதாக இருக்குது, ஆனால் நம்மளுடைய கருப்பட்டி இருக்கு பாருங்கள், இந்த இப்படி கிண்ணத்தில் காய்ச்சிற வட்டு மாதிரி பெருசாக கருப்பட்டி வட்டு, அதை அவன் விரும்பலை. இவ்வளோ பெருசாக தூக்கிட்டு போகிறதுக்கு அவன் விரும்பலை. என்னடா தம்பி செய்யலாம்னு எனக்கு படம் போட்டு வரைஞ்சி அனுப்புகிறேன். அண்ணன் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பாருங்கண்ணே எப்படின்னா இந்த கியூப், இந்த விடுதியில் போனீங்கன்னா இந்த சீனியை வந்து சதுரமாக வெட்டி அப்படி எடுத்து போட்டுக்கிடலாம், அவன் போட்டு குடிச்சுக்கிடுவான் அந்த சர்க்கரை இல்லை இந்த தேநீர் குடிக்கும்போது. அது மாதிரி சின்னதாக, டேய் நம்ம வெள்ளைக்கட்டி மாதிரின்னு சொல்கிறான், அது மாதிரின்னு சின்னதாக. அதுதான் நம்ம ஆளுங்க அழகழகு வடிவத்தில் பண்ணிடுவோம்டா, அழகழகாக வடிவத்தில் பண்ணி. நீ நான் சொல்கிறத நீ உனக்கு நக்கலாக இருக்க, எல்லாமே உனக்கு கேலியாக தான் இருக்க. நான் இந்த இடத்துல வந்து நின்று இவ்வளோ பேரையும் பயங்காட்டிகிட்டு இருப்பேன் நீ நினச்சா? நீ என்னை எதிர்த்து போராடுற அளவுக்கு வந்துருச்சாடா அந்த கட்சிகள் எல்லாம். என்னை எதிர்த்து போராட கல்லூரியாக பேசிக்கிட்டு இருந்தேன். அங்கே மாணவர்கள்லாம் எழுச்சி விட்றான், அவன்கிட்ட கேள்வி கேட்குறான், அறிவுபூர்வமாக கேள்வி கேட்குறான், இவனும் பதில் சொல்கிறான். இவன் ஒரு மாதிரி தயாராகிறான்னா எந்த கல்லூரியிலையும் சீமான கூப்பிடாதேன்னு போட்டான். உனக்கு புரியுதா? பயந்து நடுங்குவான், ஆனால் வெளிக்காட்டிக்கிற மாட்டான். அது மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான், உள்ள ஈரக்குள்ள நடுங்கிக்கிட்டு இருக்கும், மேலே கோட் சுட்ட போட்டுக்குவான். இப்படி ஒரு கொடுமை. 4.5 லட்சம் ஓட்டு 1.1, அப்புறம் 17.5 லட்சம், அப்புறம் 30 லட்சம், அப்போ 36,50,000. இது 66 லட்சம் ஆகும், 1,26 லட்சம் ஆகும். இந்த அரசியல் நாங்கள் முன்வைக்கிற அரசியல் காலத்தின் அரசியல், நிலத்தின் அரசியல், என் மக்களின் தேவையான அரசியல். நாங்கள் பிரச்சனைகளில் பிறந்த பிள்ளைகள். இன்னைக்கு பனை ஏறிக்கு நிற்கிறேன்னா நாளைக்கு மாடை ஏற்றிக்கிட்டு மலையில் ஏறி மேய்க்க போகிறேன். என்ன பண்ணுவ? சிறையில் போடுவ. ஐ எம் வெரி ஹாப்பி. வெளியில் விடுவ. ஆல்வேஸ் ஐ எம் வெரி ஹாப்பி. ஏண்டா கொலை செஞ்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு ஊராஞ்சொத்தை திருடி உலையில் போட்ட அயோக்கிய நாய்களே வெளியில் கையை காட்டி டாட்டா காட்டி சிரிச்சுக்கிட்டு தெரியுது.
இதையெல்லாம் தடுக்க போராடுகிற பிள்ளைகள். நாங்கள் எதுக்குடா வெக்க பண்ணோம், அசிங்க பண்ணணும்? எதுக்கு பண்ணும்? கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றவன் 62 பேரை கொன்னவன் திருப்பி பிணையில் வந்து மறுபடியும் சாராயம் காய்ச்சா நாடு அனுமதிக்குது. யாரு? நம்ம நாடு தான். தெனங்கொலை. எத்தனை கேள்விகளை அறிவார்ந்த பெருமக்கள். பல 100 டிஎம்சி தண்ணீர் ஓடி வருது, ஓடி போய் கடலில் சேருது. எங்கே நீர் தேக்கங்கள், எங்கே நீர் சேமிப்பு, அதுக்கான திட்டம் எங்கே? வேளாண் குடிமக்களினுடைய வாழ்க்கையை பற்றி, அவர்களுடைய வாழ்வாதார பற்றி எதை பற்றி கவலைப்பட்டிருக்க நீ? கவலைப்பட்டிருந்தா அவன் விளைவிக்கிற பொருளை வாங்கி சேமிப்பு கிடங்கு கட்டியிருப்பில்ல. தெருவில் போட்டு தார்பாயை போட்டு மூடுவியா? குடிக்கிற டாஸ்மார்க்கு சரக்குக்கு உயர்ந்த சேமிப்பு கிடங்கு கட்டி குளிரூட்டி போட்டு சிசிடிவி கண்காணிப்பு கேமரா வச்சு கண்காணித்து வாசல்ல காவலர்களை வைத்து பாதுகாக்கிற அரசு. உணவளிக்கிற உயிர் தேவையாக இருக்கிற உணவை கொடுக்கிற என் உழவர் குடி உழைத்து தந்த நெல்லை தானியங்களை நீ சேமிக்க கிடங்கு வைக்கல என்றால் நீ யார்? நீ அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்தாலும், அண்ணே நீங்கள் இந்த பனையை ஏறி விட்ட மாதிரி இங்கே வந்து ஒரு தடவை தென்னை மரத்தையும் ஏறி விட்டுருங்கண்ணே, ஒரே நெருக்கடியாக இருக்குண்ணே. இரு கோவைக்கு வரும்போது சொல்கிறேன். அங்கேயும் ஏறி விட்டுருவோம். அங்கே ஒரு மாநாடை போட்டு ஐயா தலைமையில், நம்ம அப்பா நல்லசாமி தலைமையில் போய்விட்டு தென்னையை ஏறி விடுவோம்டா. ஏறி விடுவேன். நான் கேட்டேன் பாண்டி பனை கொஞ்ச நாள் தான் இருக்கும், தென்னை தொடர்ச்சியாக இருக்கும், அவ்வளவு பத்தாதே, நம்ம இந்த கொள்ளு வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னே? அண்ணே ஈச்சையை சீக்கிரம் வளர்ந்துரும்னே, ஈச்சையை வளர்த்து சர்ந்து ஈச்சங்கள்லையும் கொண்டு வந்துடலாம்னே. அப்புறம் தென்னை 3 வருஷத்தில் வந்துடுதுண்ணே, அடிச்சிருவான். நாடங்களும் தென்னையாக போட்டு தள்ளியே தாய்லாந்தில் தென்னையிலேருந்து 17 இறக்குறான். இது நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்கிறியா? இந்த பாட்டி ஆட்சி நடந்து போட்டு காட்டுவேன் பாரு எப்படின்னு. உனக்கு தான் நம்பது, நீ கதை கேட்டே வளர்ந்தவன்ல, நான் காட்டுவேன். ஏன்னா எது ஒன்றையும் திரைப்படத்தில் சினிமாவில் சொல்கிறேன். சினிமாவில் அப்படி பயந்துக்கிறேன். அதனால் நான் இப்போ படம் போட்டு காட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பார் நான் சொல்கிறத நம்பலைல, இந்த பார் நின்றுக்கிட்டே தென்னை மரத்தில் 17 இறக்குறான் பாரு. இந்த பார் கல்லை காய்ச்சிற கருப்பட்டி கூட 200 கூட விற்கிது பாரு. ஏன்னா அந்த சுண்ணாம்பு தேய்க்கும் போது கலப்படம்னு நினைக்கிறான் பாரு. அவ்வளவு இயற்கை உணவுக்கு திரும்புது உலகம். ஆனால் ஈடு கொடுக்க முடியல, உற்பத்தியை பெருக்க முடியல. அப்போ என்ன செய்கிறான்? 1 கிலோ கத்தரிக்காய்னாப்பா, 1 கிலோ கத்தரிக்காய்னா ஒரு 15 காய் இருக்கணும்ப்பா, குறைஞ்சது ஒரு 15-20 காய் இல்லை 10 காயாவது இருக்கணும்ப்பா. அது 1 கிலோவை 10 காயை விளைவிக்கிறது கஷ்டம்ட்டு ஒரே காயை 1 கிலோ ஆக்குறான்ப்பா. அப்படி அதான்டா மரபணு மாற்று. அந்த விதையை எடுத்துப்பா, அதில் மரபணுவை மாற்றி முங்குன்னு வந்துடுதுப்பா. இப்போ தக்காளிப்பா 2 நாளில் கெட்டுரும். கீழே போட்டினா டக்குன்னு தெரிச்சிடும். இப்போ தீல கொட்டினா குதிச்சு உனக்கிட்ட வரும், பிடிச்சி விளையாடலாம். ஏன்னு கேட்டினா தக்காளி எடுத்து அந்த விதையை எடுத்து மரபணுவை மாற்றி தவளை கொழுப்பு, இந்த கொழுப்புகளை உள்ள தள்ளிட்டான். அது ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு, கெடாது. ஆப்பிள் எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு அதிகபட்சம் 2-3 நாள் 4-5 நாள். இப்போ 6 மாதம் ஆனாலும் இருக்கும். ஏன்? அதை எடுத்து மேலே வேஸில் இந்த மெழுகை தடவி அப்படியே வச்சிடறான். நீ எது ஒன்றை நம்பிக்கையோடு சாப்பிட முடியும்? வாழைப்பழத்தை சாப்பிடுவியா? இல்லை கொய்யானா எவ்வளோ விட இருக்குது? இவ்வளோ இருக்கும். கொய்யாலாம் இவ்வளோ பெருசு இருக்குது, இவ்வளோ பெருசு இருக்கு கொய்யா. இந்த விற்றுக்கிட்டு இருந்தாப்புல வரும்போது நீ வேணா பாரு, விற்றுக்கிட்டு இருக்காப்புல கொய்யா எத்தனை வருஷம் ஆகும்? 6 மாதத்தில் நல்லா காய்ச்சிரும்ன்றாப்புல. கொய்யா மரம் இல்லை, இப்போ செடி. எல்லாமே மரபணு மாற்றப்படுது. ஏன்னா உற்பத்தி பெருக்கத்துக்கு, மரபணு மாற்று உற்பத்தி அந்த விதைகளை, அந்த உணவுப் பொருளை சாப்பிடும்போது மனிதனுடைய மரபணு மாறிடுது. மனிதனுடைய மரபணு மாறும்போது எதற்காக என்ன நோய் வருதுன்னு தெரியாமல் போயிடுது. இப்போ இவ்வளவு சிக்கல் இருக்கு. அதனால என் அன்பு பிள்ளைகள், பனை என்பது என் தம்பி விக்டர் சொன்ன மாதிரி நம் பராசக்தி தாயின் பால். உனக்கு கருப்பாக இருக்கிறனால அந்த கருப்பட்டியை விரும்ப மாட்டேற, எருமை பாலை குடிக்க மாட்டேற, கருப்பாக இருக்குன்னு. எருமை என்கிட்ட வந்து சொல்லுது, நான் கருப்பாக இருக்குன்னு என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் கருப்பு தாண்டா, அதில் தாண்டா அவளை இனிப்பான 17 சர்க்கரை வெல்லம் வருது. கருப்பு தான், அதுலேருந்து அவளை இனிப்பான சர்க்கரை வருது. அதனால் கருப்பில் இல்லை தாழ்வு,
கருப்பில் இல்லை. கருகருன்னு மேகம் வந்தால் தான், வெள்ளையா மேகம் இருந்தால் மழை இல்லை. என் உடன் பிறந்தானே, அது கருப்பானால் தான் மழை. இதில் கருப்பை போய், கருப்பு என்பது வெறுப்பல்ல, வெள்ளை என்பது அழகல்ல, நிறம். அதை புரிஞ்சுக்கணும். வெள்ளையா இருக்கிறதா அது ரொம்ப அழகுன்னு நினச்சி நீ ஒரு மோகிச்சுக்கிட்டு திற. அதனால அவன் என்ன பண்ணான், பன்னி, நம்ம பன்னி வேலை கருப்பாக இருந்துச்சு, பன்னி இந்த பன்னியை சாப்பிட மாட்டான், இந்த பன்னிக்கு வெள்ளையாக பன்னியை போட்டான். பன்னி வெறும் வெள்ளை பன்னி. ஒரு கிலோ கறி, பன்னி கறி மேசைக்கு வர 8800 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. சீனம் பூரா பன்னிக்கறியாக சாப்பிட்டு இருந்தான். தண்ணியை ரொம்ப குடிக்குதுறான்னு நிறுத்திட்டான். ஆரஞ்சு பழம் நிறைய பிரான்ஸ் ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பழம் அப்படி கைக்கு வேற 90 லிட்டர் தண்ணீரை குடிக்குதுன்னு நிறுத்திட்டான். ஏன்டா அது புளிஞ்சா காக்கோளோட தண்ணி வர மாட்டேங்குது, இது 90 லிட்டர் தண்ணீரை குடிக்குதுரா, நிறுத்துறான்ட்டான். ஏன்? அவன் தண்ணீரை உயிரான்னு நினைக்கிறான். நீர் பொருளாதாரத்துக்கு வந்துட்டான். இவன் நீரை முதலாளிக்கு உறிஞ்சி வித்துக்கன்ட்டான். ஒரு கேடுகட்ட தேசத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் மாற்ற வேண்டுமென்றால் சிந்தனை மாற்ற வேண்டியது இருக்குது. தனி மனித அபிமானங்களை ஏற்று தலைமையேற்று அரசியல் செய்வதை விட்டு உயர்ந்த தத்துவத்தை, நோக்கத்தை தலைமையேற்று அரசியல் செய்கிற நிலைக்கு என்னரும் தமிழ் தம்பி தங்கைகள் மாறணும். இது போராடிட்டே இருக்க முடியாது. எனக்கு பனை ஏறி கல் இறக்க அனுமதி கொடு, பதநீர் இறக்க அனுமதி கொடு, எல்லா வழக்குகளையும் போட்டு அதில் கலப்படம் பண்ணுறாங்க, விஷத்தை கலக்கிறாங்கன்னு இங்கே இருக்கிற பனை ஏரிகள் மீதெல்லாம் வழக்கை போட்டு ஏகப்பட்ட சிக்கல்கள், இடையூறுகள். மாடு மேய்க்க முடியாது, பனை ஏற முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, ஏன்னா நீர் இல்லை. விவசாயம் செஞ்சு விளைய வச்சா அந்த பொருளுக்கு உரிய விலை இல்லை. அரசு கொள்முதல் செய்வதில்லை. இப்போ இத்தனை சிக்கல்களை நீ போராடிட்டு இருக்க. மீன் பிடிக்க போக முடியாது. நேற்று வரைக்கும் கைது செய்கிறான், எல்லை தாண்டி வந்துட்டான்ட்டு. அதை தடுக்க உனக்கு தலைமை இல்லை, அதிகாரம் இல்லை. இன்றும் நம்மளுடைய போஸ்ட் மாஸ்டர் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்யுங்கள். ஈடி ரைடு வந்தால் ஓடிவாரேன் மோடி என்று ஓடுகிறார். மீனவனை கைது செஞ்சால் கடிதம் எழுதுகிறார். இதிலிருந்து நீ தெரிஞ்சுக்க, மண்ணை மக்களை தன் உயிருக்கு மேலாக நேசிப்பவன் தான் பனைக்காக நிற்க முடியும், தென்னைக்காக நிற்க முடியும், வேளாண்மைக்கு நிற்க முடியும், மாட்டுக்கு ஆட்டுக்கு நிற்க முடியும், மீனவனுக்காக நிற்க முடியும், மாணவனுக்காகவும் நிற்க முடியும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் நிற்க முடியும், செவிலியருக்கு, போக்குவரத்து தொழிலாளருக்கு, எல்லாருக்குமாக நிற்க முடியும். ஏனென்றால் இது விவசாயிகள் பிரச்சனை அல்ல, மீனவர் பிரச்சனை அல்ல, மாணவர் பிரச்சனை அல்ல, என் நாட்டின் பிரச்சனை, என் இனத்தின் பிரச்சனை என்று எவன் கருதுகிறானோ அவன்தான் இது எல்லாற்றுக்கும் நின்று போராட முடியும். அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள், இவ்வளவு தூரம் இந்த மக்களை நேசிக்கிற நாங்கள், அப்பா நல்லுசாமி போன்றவர்கள், இத்தனை ஆண்டுகள் பெரும் வேளாண் பெருங்குடி மக்கள், அறிவார்ந்த அறிஞர் பெருமக்கள், இவ்வளவு காலம் போராடுகிறவர்கள், இந்த மண்ணை மக்களை உயிராக நேசித்து நிற்பவர்கள் விஷத்தை தங்கள் பிள்ளைகளை குடிக்க சொல்லி முன்மொழிவார்களா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தியுங்கள். இயற்கைக்கும் செயற்கைக்கும் இருக்கிற போர். ரம், விஸ்கி, பீர், பிராண்டி, ஜின்னெல்லாம் செயற்கை ரசாயன நச்சுகள். கல் என்பது பனை, தென்னை, ஈச்சையினுடைய மூலிகை சாறு. பனை என்கிற தாயில் இருந்து, தென்னையிலிருந்து, தாயில் இருந்து வருகிற பால். அதை எப்படி நீ நஞ்சுங்கிற? அதை எப்படி நஞ்சுங்கிற? கல்லை மதுவென்று தடை செய்ய சொல்லி போராடுகிற பெருமக்களே, உங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான். நீங்கள் டாஸ்மார்க் கடையை மூடுகிறவன் எவனோ அவனோட கூட்டணி என்று உறுதியாக நில்லுங்கள். நாங்கள் கல் இறக்கிற போராட்டத்தை நிறுத்திடுறோம். நீ இதை எதிர்த்து போராடுறதே அவன் ஒரு அரை சீட்டை எங்கேயாவது கொடுத்து நிற்க வைப்பானாங்கிற
ஒரு சீட்டை அப்படி வேற எதுக்கு? வேணுகளை மாதிரி ஒரு வெட்டி கூட்டம் உலகத்தில் இருக்குன்னு நினைக்கிறியா நீ? வெட்டி கூட்டம் எதையாவது பேசி பிழைத்து கொண்டே இருப்பார்கள். இத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான். நேற்று வரை மீனவன் கைது செய்யப்பட்டிருக்கான். அதை பற்றி ஒரு கருத்தாளன், ஒரு அரசியல் விமர்சகர், ஒரு ஆய்வறிஞர் எவராவது பேசுவாரா? பேச மாட்டாங்க. ஆனால் சீமான் ஸ்டாலினை பார்த்து விட்டார். ஸ்டாலின் பெட்டி வாங்கி விட்டார். சீமான் ஸ்டாலின் பெட்டி வாங்கி விட்டார். அதே நாயே ஸ்டாலின் சீமான் பெட்டியை கொடுத்து விட்டார் என்று பேசடா பரதேசி நாயே. சீமானுக்கு ஸ்டாலின் பெட்டியை கொடுத்து விட்டார். சொல்றா. எதையாவது பேசி திங்கிறது. எதையாவது நாங்க விவசாய குடும்பத்தில் இருக்க விதைக்கும் போது கூட 10 கையை விதைப்போம். ஏன்? புறா, மயில், இந்த சிட்டு, இந்த மைனாலாம் பொறுக்கி திங்கிட்டும்ட்டு. அது மாதிரி நாங்கள் பேசும்போது 1 மணி நேரம் பேசும்போது 2 அப்படி சிந்தி விடுறது. அதை வச்சு இந்த வலைவெளி, இந்த வாடகை வாய்கள் பிழைச்சிட்டு போட்டும்ட்டு 2 பேசி விடுறது. பிச்சைக்காரன். மக்களின் பிரச்சனைகள் லட்சம் இருக்குது. லட்சம் போராட்டங்களுக்கு 3 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்துருக்குதுன்னு பேசுறாரு முதல்வர். அதை ஒருத்தம் பேசியிருக்காடா? லட்சம் பிரச்சனை என்றால் லட்சம் போராட்டங்களை என் மக்களுக்கு திணித்தது நீங்கள் என்று. இத்தனை கொலைகள். நேற்று திருநெல்வேலியில் அந்த ஆணவ படுகொலை சாதி பெருமையில் ஒருத்தன் வெட்டியிருக்கான், கொண்டிருக்கான். சின்ன பையன் வெட்டி கொண்டிருக்கான். அதை பற்றி யாராவது பேசுனா பற்றியா பேச மாட்டான். அவன் எப்படி பேச வருவான்? தமிழர்களுக்குள்ளே சண்டை, தமிழர்களே வெட்டி கொண்டு சாகிறார்கள் பாருங்கள். தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே? திராவிட புடுங்கி ஆட்சியில் தான்டா நடக்குது இது. நீ தான் சாதியை ஒழிச்சிட்டோம், சமத்துவத்தை கொண்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் நிலைநாட்டிட்டோங்கிற. எங்க நாட்டின? காட்டும் சட்டத்தை இயற்றி சாதிய பெருமைக்கு ஆணவ திமிரிலே நீ கொலை செய்வாய். ஆனால் காட்டும் சட்டம் தண்டனை என்று வச்சுனா பயப்படுவான். எத்தனை கொலை விழுந்திருக்கு? உங்க ஆட்சியில் தானே கொலை விழுந்தா. அந்த இளவரசன் திவ்யா கொலையா? தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே? யாரு ஆட்சியில் இருக்கிறது? இவன். பெருமைனா திராவிடன், ஏதாவது தமிழர்கள் எங்கே? எப்படி இருக்கு? சர்ரா விடுறா. நான் அரியணையில் உட்கார்ந்த பண்ணேன். எங்கேயாவது எவனாவது சாதிக்காக கொலை பண்ணான காட்டுறா பார்ப்போம். இப்பவும் சொல்றேன், அந்த நாற்காலியில் உட்கார்ந்தவனை என் மீனவனை சிங்களனை கைது பண்ணிட சொல்றா பார்ப்போம். இப்பவும் சொல்றேன்டா, கைது பண்ண சொல்றா பார்ப்போம். எங்களுக்கு ஒரு கனவு இருக்குடா, நோக்கம் இருக்குடா, அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறோம், செய்யணும்னு துடிக்கிறோம். உனக்கு என்ன இருக்கு? நாங்கள் வெட்டிக்கிட்டு செத்தா தாண்டா உனக்கு ஓட்டு. நாங்கள் அண்ணன் தம்பியில் ஒரு தாய் பிள்ளைகளா சேர்ந்து நின்னா உனக்கு வப்பம்டா வேட்டு. அதனால நீ பயப்படுற. தெற்க தேவேந்திர வடக்க படையாச்சி பறையும் பிளந்து பிரிந்து நின்றால் தான் உன்னுடைய நீ இந்த அதிகாரத்தில் உட்கார முடியும். நாங்க 2 பேரும் ஒரு தாய் பிள்ளைகளா கட்டி அணைச்சு ஒட்டி நின்னால் உன்னை வெட்டி எறிவோம்டா. அந்த நாள் விரைவில் நடக்கும். நீ எங்களை பிளந்து பிரிப்பாய், அப்பதான் உனக்கு வலிமை வரும். நாங்கள் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழ் தாயின் பிள்ளைகளாக இணைந்து எழுவோம், அப்பதான் எங்களுக்கு வலிமை வரும். அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும்ல. இதெல்லாம் ஒரு உரிமைன்னு இதுக்கு போராடுற நிலைமை வருது பாருங்க. இது நமக்கு அடிப்படை உரிமை. இதை கேட்டு உட்கார்ந்து பேசி போராடிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமைக்கு ஏன் வந்தோம்? என் நிலம், என் அதிகாரம் என்கிட்ட இல்ல. எங்கே போட்டாலும் முறையீடு, எங்கே போனாலும் மனுக்கள், எங்கே போனாலும் கண்ணீர், எங்கே போனாலும் கவலை கதறல்கள், எங்கே போயதாம் வலிதோ இந்த மொழி, வாடிய முகம், கலங்கிய கண்கள், எங்கே போனாலும் நான் தானடா நாடங்குல மக்களோடு போய் நின்று போயிட்டு இருக்கிறவன். நான் தானடா கவலையோடும் கண்ணீரோடும் கதறி எழுகிற தாய்மார்களுக்கு முன்பு கைகட்டி கேட்கிற மகன் நான் தான்.
எனக்கு தானே வழி இருக்கும். உனக்கு என்ன ரோடு ஷோ போடுற அயோக்கிய பயில உனக்கு என்னடா தெரியும்? ரோடு ஷோ டாட்டா காட்டுறவனுக்கு என்னடா தெரியும்? நீ ரோட்ல போய் டாட்டா காட்டிக்கொண்டே இரு. இன்னும் 10 மாசத்தில் என் தாய் தமிழ் மக்கள் உனக்கு டாட்டா காட்டுவான், நிரந்தரமா காட்டு. நீ போட்டே திரி, டாட்டா காட்டிக்கிட்டே திரி. 4.5 வருஷம் ஆட்சி ஆண்டுட்டு இப்போ என்ன பிரச்சனை? இது தெரியாது அவங்களுக்கு. நீங்கள் தான் பிரச்சனை. ஓரணியில் சேர்வோம், கடியாரம் வருது, செல்ஃபோன் அலைபேசி வருது. எதுக்கு செல்ஃபோன்? செத்தா யாருக்கா சொல்லி ஒண்ணும்ல. கடியாரம் எத்தனை மணிக்கு சாவரம் பார்த்துக்கிட்டு சாகணும்ல. அப்புறம் பணம் பாக்கி அரிசி போடணும்ல. இது ஒரு கூட்டம்டா, இது ஒரு கூட்டம்டா. மானத்துக்காக போரிட்டு மாண்ட மறவர் குலத்தில் வந்துட்டு 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் 100க்கும் இந்த பிச்சைக்கார பையில்கிட்ட கையேந்தி நிற்கிற பிச்சைக்கார கூட்டமா கேவலம். அவன் இருக்கிற அதிகாரமே நீ ஓட்ட பிச்சை. அவனடா நமக்கு இலவசம் பிச்சை போடுறது. ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களுக்கு, என் உயிர் சொந்தங்களுக்கு சொல்வேன். நம் கோரிக்கைகளை, நம் பிரச்சனைகளை முன்வைத்து நாம் போடுகிற கோரிக்கைகளை அரசு ஏற்று, போராடுகிற கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றினால் சரி. அரசு நம் பிரச்சனைகளை கையில் எடுக்காத போது அதிகாரத்தை அரசை கையில் எடுப்பதை தவிர நமக்கு வேற வழி இல்லை. மக்களின் பிரச்சனைகளை அதிகாரம் கண்டுகொள்ளாத போது மக்கள் தமக்கான அதிகாரத்தை நிறுவுவதை தவிர வேறு வழி இல்லை. அதை நோக்கித்தான் போகணும். திமுக என் தம்பியில் எடுத்து சொல்றான், சேப்பாக்கம் முழுக்க திமுக ஒவ்வொரு இடத்துலையும் டிஃபன் கரியர் கொடுக்குதுன்னு, டிஃபன் கரியர் கொடுக்குதுன்னு. வாங்கி வச்சுக்கடா, நான் வருவல்ல பின்னாடி. டிஃபன் கரியர் இங்கே, டிஃபன் எங்கே? அது எங்கே? இங்கே விவசாய சின்னத்தில் இவர்கிட்ட தான் இருக்கு டிஃபன். டிஃபன் பாக்ஸை கொடுப்பேன். டிஃபனை எவன் கொடுப்பேன்? எங்க அப்பன் தான் கொடுப்பேன். யாரு? விவசாயி, உழவர் குடிமகன், வேளாண் குடிமகன் தான் கொடுப்பான். வேற எவன் கொடுப்பான்? கருப்பட்டி இனிக்கும், திம்பான், பனையர்னா கசக்கும், கத்துவான். அப்ப என்ன பண்ணணும்? வாயிலே குத்தும், வாயிலே. கேவலப்பட்டவன், கேவலப்பட்டவன். வக்கனையா பால் குடிக்கணும், தயிர் திங்கணும், நெய் திங்கணும், வெண்ணெய் திங்கணும். ஆனால் மாடு மேய்ச்சிடக்கூடாது, ஆடு மேய்ச்சிடக்கூடாது. மேய்க்காத வராத. டேய் எழுதி வச்சுக்கடா. எவன் இந்த ஆடு மாடு மேய்க்கிறத இதெல்லாம் இழிவு, வேளாண்மை செய்கிறதெல்லாம் படித்தவன் செய்கிற தொழில் இல்லை, வேலை இல்லைன்னு சொன்னவன் பூரா குறிடா, அவன் பரம்பரையை குறிடா. நம்ம வந்த பிறகு அரசு பணியாக்கும்போது இவனுக்கு சோறும் கொடுக்கூடாது, பாலும் கொடுக்கூடாது, நீரும் கொடுக்கூடாது, தயிரும் கொடுக்கூடாது, வேலையும் கொடுக்கூடாது. நீ தான் டாக்டர் ஆகிட்டு இல்லைப்பா. டே 32,000 டாக்டர் தான்டா இருக்கான், சீட்டு தான்டா இருக்கு. 8 கோடி மக்கள் இருக்காண்டா. டேய் டாக்டரை உருவாக்குறதுலடா பிரபாகர மகனின் கனவு. நோயாளிகளே உருவாகாத ஒரு நாட்டை படைக்கிறதாண்டா அவனுடைய கனவு. காவல்துறை, நீதிமன்றங்கள், வழக்கறிஞர்கள், தேவைப்படாத குற்றமற்ற குற்றவாளிகள் உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதாண்டா சிறந்த ஆட்சியாளனின் பொறுப்பும் கடமையும். பைத்தியக்காரா என் தலைவன் பேசுறான்டா. காவல்துறை படையை கட்டி நிறுத்திட்டு குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல உங்கள் வேலை. குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் உங்கள் வேலைன்னா. அதான்டா ரூசோ சொல்றான். நீ ஏன்டா குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்தி தூக்கில போடுற? அவனை தூக்கில போடுவதை நிறுத்தா. அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கில நிறுத்துறான்றான். இப்ப இங்க திருடுறானா காரணம் என்னடா? இங்க கொள்ளையடிக்கிறானா காரணம் என்னடா? அதை யோசி. இதான ஆட்சியாளர் உமர் சொல்றாரு, ஒருவன் திருடினான் என்றால் அவன் கையை வெட்டு என்கிற. அதே அவன் பசிக்காக திருடினான் என்றால் ஆட்சியாளனின் கையை வெட்டுறாங்கிற. அப்படின்னா இவனுக்கு எவனுக்காவது கை இருந்திருக்குமாடா? எல்லா பேரும் மொட்டையா தண்டை தின்னிருப்பான்.
கொடுமடா. இது கோரிக்கை தான். பனை ஏறி காட்டுவதென்பது பனை ஏறுதல் ஒரு இழிவு. அந்த அச்ச உணர்வு தான் ஒரு தாழ்வு மனநிலையிலிருந்து என் பிள்ளைகள் நிமிரணுங்கிறதுக்காக தான் நான் ஏறினேன். மாடு மேய்ச்சி நானே மேய்க்க போகிறது ஒன்றும் இல்லைடா, நம்ம செல்வம்டா, ஆடு மாடும் வாடா அப்படின்னு காட்டுறதுக்கு தான் மேய்க்க போகிறேன். முதல்ல நீ நம்பு, இது நாம் செய்யலை, பண்பாடு நம்முடைய தொழில் இல்லடா, நம் வாழ்க்கை முறை, நம் மரபு. அதனால இதை இழிவா கருதாத. எந்த வேலையும் செய்யலாம், இழிவு அல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு. உழைக்காமல் உண்பது கூட ஒருவித திருட்டு தான் என்கிறார் காந்தி. அதனால எதை பற்றியும் கவலைப்படாது. இது ஒரு கோரிக்கை தான். அரசு ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றினால் மகிழ்ச்சி, இல்லையே தமிழ் தேசிய மக்களின் புரட்சி, அதனால் ஏற்படும் உங்களுக்கு வீழ்ச்சி, மலரும் தமிழ் தேசிய மக்களின் ஆட்சி. அன்னைக்கு இதெல்லாம் கோரிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா நல்லசாமி சொல்கிற மாதிரி அது பாட்டுக்கு நடக்கும். அவரே திறந்து வைப்பார் அந்த திட்டத்தை. என் கனவு அவர் கண்ணு முன்னாடி இந்த திறங்க இந்த திட்டத்தை வாங்க. திட்டத்துக்கு பேரே நல்லசாமி திட்டம். தலைவர் யாரு? பனையேறி பாண்டியன். போடா டே, இது நான் சொல்கிறேன், நீ சிரிக்கிறேன். நடத்தி காட்டலை, நான் பிரபாகரன் மகன்லடா. பா நடத்தி காட்டுனால என்ப சும்மாவே பேசிட்டே இருப்பான். அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், சீமான் பனையேறிட்டோன்னா அது சாதி மரம். பனைக்கு சாதி வச்ச பரதேசி இலைங்காது நீ பார்த்துருக்கியாடா? அப்போ தென்னை கவுண்டர் மரமாடா, இது நாடார் மரமா? இப்போ கேரளாவில் தென்னை மரம் இருக்குது, நாயர் மரம், நம்பூதிரி மரமா? குஜராத்து ராஜஸ்தான்லாம் பனை இருக்குது, அது யார் மரம்? இப்படிப்பட்ட சாதியை வெறி பிடித்த நோயாளிகளை நீங்கள் பார்த்துருக்கியாடா? பனைக்கு சாதி வைக்கிறான்டா. அப்படின்னா அதுக்கு தமிழ்நாட்டு தேசிய மரம்னு இதை அறிவிச்ச? ஏன் அறிவிச்ச? அதை தகர்க்கத்தான் பல்வேறு தமிழ் குடிகளிலிருந்து பனையேறிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்று, அது சாதி மரம் அல்லடா, என் இனத்தின் மரம் என்று காட்டுவதற்கு இந்த பனையேறி மாநாட்டிலே என் தம்பிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் துணிந்து பாலை என் குழந்தைக்கு உணவாக ஊட்டினேன் என்று பேசிய தங்கை இந்துமதிக்கும், நான் பனையால் என் தோல் நோயை குணப்படுத்தி கொண்டேன், இன்று பனையேறுகிறேன் என்று சொன்ன என் மகள் கரிஷ்மாவுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அதனால் பனம்பாலை குடித்து வளர்ந்த மகன் என்கிற திமிரோடு சொல்கிறேன், பனை அதை நினை, பெற்ற தாய் போல கட்டி அணை, அதுவே நம் தாய் மண்ணை வளப்படுத்த துணை என்பதை மறந்து விடாமல் என் அன்பு பிள்ளைகள், இது ஒரு கோரிக்கை, இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்று நம்புவோம். நம்பி தொலைப்போம்? நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் 40,000 கோடியிலிருந்து 50,000 கோடிக்கு டாஸ்மார்க் வியாபாரத்தை உயர்த்த முயற்சி செய்பவர்கள். அதனால் இந்த கோரிக்கை என்பது என் மக்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை கூட இந்த அரசு அதிகாரங்கள் ஏற்பதில்லை. அதனால் இதையெல்லாம் நிறைவேற்றி கொள்ள உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை தாருங்கள். மகளே வாடா, அதற்கு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை தாருங்கள் என்று கேட்கிறதுக்கு தான் இந்த கோரிக்கை போராட்டங்கள். 2026 உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து 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 மக்களுக்காக அரசியல் களத்திலே நிற்கிறோம். இந்த தேர்தலிலும் நாங்கள் மக்களுக்காக, மக்களோடு, மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கு புரட்சியாளர் சேகுவரா சொல்லுகிறான், மக்களுக்கென்று ஒரு அரசு அமைந்து விட்டால் மக்களுக்கு தேவையானதை இது செய்துவிடும் என்று. அப்படி என் மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கு உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம், உங்களை நம்பி நிற்கிறோம். அதிலே இந்த மண்ணச்சநல்லூர் தொகுதியிலே என் அன்பு மகள், கல்லூரியிலே விரிவுரையாளராக பணியாற்றுகிற என் அன்பு மகள் தேன்மொழி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கடந்த முறை
இந்திய நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டார்கள். இம்முறை என் மகள் தேன்மொழி மண்ணச்சநல்லூர் தொகுதியிலே போட்டியிடுகிறாள். உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை எங்களை நீங்கள் வாக்கு தாருங்கள், தாராது போங்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகளை எங்களை சாதிய மத சாக்கடைக்குள் தள்ளாது இருங்கள். இந்த மகன் நிறுத்துகிறவள் என்ன சாதி என்ன மதம் சார்ந்தவள் என்று தேடாதீர்கள். சீமானும் அவன் பிள்ளைகளும் எடுத்து வைக்கிற கருத்து, அரசியல் கோட்பாடு, தத்துவங்களை கவனியுங்கள். என் நிறத்தை பார்க்காதே, என் சாதியை பார்க்காதே, என் மதத்தை பார்க்காதே, என் கருத்தை பார். நான் எடுத்து வைக்கிற அரசியலை பார். இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் நாங்கள் கொண்டுள்ள காதலை பாருங்கள். அதைத்தான் உங்களிடத்தில் கேட்கிறோம். சாதி பார்த்து மதம் பார்த்து உங்கள் வாக்கை எங்களுக்கு, ஓட்டை எங்களுக்கு போடுவீர்களே, ஆனால் தயவு செய்து விடார்கள். உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டு. வருகிற தேர்தலில் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு, புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. உங்கள் தொகுதியின் வெற்றி வேட்பாளரின் அன்பு மகள் தேன்மொழி. நமது சின்னம் விவசாயி. உழவு இல்லையேல் உணவு இல்லை, உணவு இல்லையேல் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையேல் உலகு இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். நாம் தமிழர்.